வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கான போர்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோவில் எனக்கு தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி மூன்றாவது செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். 21/7/2024 நடந்த எஸ்ஜிடி எக்ஸாமுக்கான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான அந்த போர்ஷன்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 2 ஆங்கில சொல் கொடுத்துருக்குறாங்க. டெர்னடோ, டெம்பஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. டெர்னடோ அப்படிங்கிறது கீழே ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. டெம்பஸ்ட் அப்படிங்கிறது கீழே ஒரு 4 இது கொடுத்துருக்குறாங்க. இதில் கரெக்டான பேர் எது அப்படிங்கிறத சூட்டானதை நம்ம சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ அப்படின்னு பார்த்தோம்னா சூறாவளி பெருங்காற்று அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் பி அப்படின்னு பார்த்தோம்னா பெருங்காற்று சூறாவளி. ஆப்ஷன் சி புயல் சூறாவளி. ஆப்ஷன் டி சூறாவளி புயல் கொடுத்துருக்குறாங்க. இப்போ டெர்னடோ அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா சூறாவளி அப்படிங்கிற பொருள்படும். அடுத்து டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்து புயல்னு ஒன்று இருக்குது. புயல் அப்படிங்கிறத நம்ம ஸ்டோம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பெருங்காற்று அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஸ்ட்ராங் விண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 2வது கொஸ்டின் பார்க்குறோம். அரி என்ற வேர் சொல்லிலிருந்து வினைமுற்றையும் வினையச்சத்தையும் உருவாக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அரி அப்படிங்கிறதுக்கான ஃபஸ்ட்டு வினைமுற்று அப்படின்னா ஒரு செயல் முற்று பெற்றதை நம்ம வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். வினை எச்சம் அப்படின்னா அந்த செயல் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கிற சொல்லத்தான் வினை எச்சம் சொல்லுவோம். இதில் ஆப்ஷன் ஏ அறிந்தார் அறிந்துன்னு கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் பி அறிந்த அறிந்தவர். ஆப்ஷன் சி அறிதல் அறியா. ஆப்ஷன் டி அறிந்து அறிதல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ வினைமுற்று ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும். வினைமுற்றுன்னு அந்த செயல் முற்று பெற்றிருக்கணும். இதில் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏல அறிந்தார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ வினை முற்று பெற்றுச்சு. அடுத்து வினை எச்சம், அந்த சொல் முற்று பெறாமல் தொடர்ந்து நிற்கிற சொல். இதில் பார்த்தோம்னா அறிந்து. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அறிந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்து ஒரு வேர்டு வரும், அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அறிந்தார் அறிந்து. மாறுபட்ட பொருளுடைய சொல் இணையை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாறுபட்ட பொருளுடைய சொல் இணையை கண்டுபிடி. ஆப்ஷன் ஏ தெவ்வோர் செருணர். ஆப்ஷன் பி செற்றார் ஒட்டார். ஆப்ஷன் சி ஒன்னார் செருவார். ஆப்ஷன் டி இறப்பார் ஈவார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதற்கு சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை, செற்றார் ஒட்டார். அடுத்து பிரித்து எழுதுக கொடுத்துருக்குறாங்க. அழுக்காறு உடையான் கண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதற்கு சரியான விடை எது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அழுக்காறு ப்ளஸ் உடையான் கண் அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்து 5வது கொஸ்டின் பார்க்குறோம். பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க. இந்த பொறுத்துகளில் நூல் ஆசிரியர்களோட பெயரும் அவர்களுடைய நூல்களும் கொடுத்துருக்குறாங்க. இதற்கு சரியான இதை நம்ம மேட்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பெருமாள் திருமொழி குமரகுருபரர் கொடுத்துருக்குறாங்க. 2வது காலக்கணிதம் குலசேகர ஆழ்வார் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் அப்படிங்கிறதுக்கு பரஞ்சோதி முனிவர் கொடுத்துருக்குறாங்க. திருவிளையாடற் புராணம் கண்ணதாசன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதை கொஞ்சம் நம்ம ஷார்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப நெக்ஸ்ட் பேஜோட ஜாயிண்ட் ஆகி வருது இல்லையா, அப்போ நம்மளால் இதில் கவர் பண்ண முடியாது. அதனால் ஷார்ட் பண்ணி வச்சுருக்குறோம். இதற்கு சரியான விடை என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ ஃபஸ்ட்டுக்கு பெருமாள் திருமொழி அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் என்ன வரும்? குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழி நூலோட ஆசிரியர் குலசேகர ஆழ்வார். அப்போ 2வது இதில் 1 போட்டுக்கோங்க. அடுத்து காலக்கணிதம் அப்படிங்கிறதுக்கு சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கண்ணதாசன் அவர்கள் தான் காலக்கணிதம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியராக காணப்படுறாங்க. அப்போ கண்ணதாசன் அப்படிங்கிறவங்க 4வது இதில் குறிப்பிட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் குமரகுருபரர் அவர்கள். அடுத்து 4வது திருவிளையாடற் புராணம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை, நோட் பண்ணிக்கோங்க. 1வதுக்கு 2, 2வதுக்கு 4, 3வதுக்கு 1, 4வதுக்கு 3. இதுதான் சரியான விடை. அடுத்து 6வது கொஸ்டின் பார்க்கலாம். நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் எதனை பணயம் வைத்தான் என்று என் நூல் கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஃபஸ்ட்டுக்கு ஆப்ஷன் ஏ வந்துட்டு சீரியால் பரிபாடல் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் பி பழைய வாழ் புறநானூறு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஆப்ஷன் சி வேல் அகநானூறு கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் டி வில் பதிற்று 10 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ 6வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் வந்து பி தான் சரியான விடை. பழைய வாழ் புறநானூறு. நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் எதனை பணயம் வைத்தான் என்று எண்ணூல் கூறுகிறது அப்படின்னா பழைய வாழ் புறநானூறு அப்படிங்கிறத சரியான விடை. அடுத்து 7வது கொஸ்டின் பார்க்குறோம். உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது, அவற்றுள் என்னையும் சேர்த்தது எனக்கு பெருமையே என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அகத்தியர், ஆப்ஷன் பி பவனந்தி முனிவர், ஆப்ஷன் சி தண்டி, ஆப்ஷன் டி தொல்காப்பியர். 7வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்து 8வது கொஸ்டின் பார்க்குறோம். வழிமிகின் வழி இல்லை என்கின்ற பாடல் அடிகளோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஐயூர் முடவனார், ஆப்ஷன் பி வெண்ணிக்குயத்தியார், ஆப்ஷன் சி மதுரை இளநாகனார், ஆப்ஷன் டி காக்கை பாடினியார். இந்த 8வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. வழிமிகின் வழி இல்லை என்ற பாடல் அடிகளோட ஆசிரியர் ஐயூர் முடவனார். இந்த மாதிரி புக்கில் வந்துட்டு சில முக்கியமான அடிகள் கொடுத்துருப்பாங்க. அந்த அடிகள் இடம்பெற்ற நூல் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த அடிகளோட ஆசிரியர் யாருன்னு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி முக்கியமான இப்போ எல்லா அடிகளும் எடுத்து படிக்கணுமான்னு கேட்டால் இல்லை. ஸ்கூல் புக்கில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு கொட்டேஷன் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. அடுத்து 9வது கொஸ்டின் பார்க்குறோம். தவறான இணையை தேர்வு செய்க. ஆப்ஷன் வந்துட்டு ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு சொல்லும் அதற்குரிய பொருளும் கொடுத்துருக்குறாங்க. சுவல் அப்படின்னா தோல், ஆப்ஷன் பி விரிச்சி அப்படின்னா நற்செயல், ஆப்ஷன் சி கோடு அப்படின்னா மலை, ஆப்ஷன் டி நேமி அப்படின்னா உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 இதாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இதில் தவறான இணையை கேட்டிருக்காங்க. சுவல் அப்படின்னா தோல் அப்படிங்கிற பொருள்படும், விரிச்சி அப்படிங்கிற நற்செயல் அப்படிங்கிற பொருள்படும், கோடு அப்படின்னா மலை அப்படிங்கிற பொருள்படும், நேமி அப்படின்னா உலகம் கிடையாது, நேமி அப்படிங்கிறதுக்கு வந்து சர்க்கரம். தவறான இணை வந்துட்டு ஆப்ஷன் டி தான். நேமி அப்படின்னா உலகம் கிடையாது, சர்க்கரம். சர்க்கரம் அப்படிங்கிற பொருள்படும். அப்போ நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் டி அப்படிங்கிறதான் தவறான விடை. அடுத்து 10வது கொஸ்டின் பார்க்கலாம். வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் ஏ வளையாபதி, ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம், ஆப்ஷன் சி மணிமேகலை, ஆப்ஷன் டி சீவக சிந்தாமணி. இதற்கு சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அடிகள் வந்துட்டு இடம்பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் வந்து பி சிலப்பதிகாரம் அப்படிங்கிறதுல தான் இந்த அடிகள் வந்து இடம்பெறுது. வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் அப்படிங்கிற நூலில் அப்படிங்கிற அடிகள் வந்துட்டு சிலப்பதிகாரம் அப்படிங்கிற நூலில் வந்து இடம்பெறுது. அடுத்து 11வது கொஸ்டின் பார்க்குறோம். சில பாடல் அடிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து இடம்பெற்றுள்ள நயங்களை வந்து எதுகையா, மோனையா, அந்தாரியா, முரணா, ஏபா இதில் எது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. 4 ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்குறாங்க. அந்த பாடல் அடிகளை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மென் தூகிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி பகலெரிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்களை கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எதுகை முரண், ஆப்ஷன் பி மோனை அந்தாதி, ஆப்ஷன் சி எதுகை இயேபு, ஆப்ஷன் டி இயேபு மோனை. இப்போ இதற்கான சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் சரியான விடை, இயேபு மோனை. அதாவது நமக்கு வந்து ஷார்ட்டாக வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும்போதே சொல்லி கொடுத்துருப்பாங்க. மோனை அப்படின்னா முதல் எழுத்து அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்க சொல்லியிருப்பாங்க. அதாவது முதல் எழுத்து ஒன்று போல ஒன்று வர தொடுப்பது மோனை. எதுகை இரண்டு அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக வந்து ஞாபகத்தில் வச்சுக்க சொல்லியிருப்பாங்க. இரண்டு அப்படின்னா இரண்டாம் எழுத்து ஒன்று போல் ஒன்று வர தொடுப்பது எதுகை. இயைபு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லைனில் ஒரு சென்டென்ஸில் அதனோட முடிகிற வார்த்தையும் அடுத்த சென்டென்ஸோட முடிகிற வார்த்தையும் ஒன்று போல் வரும். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா வருடி வருடி அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இதில் வந்துட்டு இயைபு அப்படிங்கிறது வந்து இடம்பெறுது. இறுதி அதாவது ஒரு சென்டென்ஸோட ஈற்று சீரானது ஒன்று போல் வருவது வந்துட்டு இயைபுன்னு சொல்லுவோம்.
மோனைனா முதல் எழுத்து, எதுகைனா இரண்டாம் எழுத்து, இயைபு அப்படின்னா அந்த சென்டென்ஸோட லாஸ்ட்டு அடுத்த சென்டென்ஸோட லாஸ்ட்டு ஒன்று போல் ஒரே வேர்டாக வர்றது, ஒரே வார்த்தையாக வர்றதை வந்து சொல்லுவோம். இப்போ அதுக்கடுத்து வந்துட்டு நமக்கு உங்களுக்கு வந்து அடுத்து நான் கொடுத்துறேன். மோனை அப்படிங்கிறது இடம்பெறுது. மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனைன்னு சொல்லிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா பகடெரிச்சல், பணக்கவலை, பயக் இது எல்லாமே பான்னு ஆரம்பிக்கி. இதில் பார்த்திங்கன்னா பா அப்படிங்கிறது வந்துட்டு அடுத்தடுத்து இடம்பெறுது. அப்போ இது மோனை அப்படிங்கிறதுல இடம்பெறும். அப்போ இதற்கு சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, இயைபும் மோனையும் இதில் வந்து இடம்பெறுது. அடுத்து இதில் வந்து முரண் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. முரண் அப்படின்னா மாறுபட்ட சொல்லை வந்து குறிப்பிடுவோம். மாறுபட்ட சொல்லோ பொருளோ அந்த இதில் இடம்பெற்றுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம முரண் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது சொல் வேறு மாறுபட்ட சொல்லோ இல்லை மாறுபட்ட பொருளோ வந்து அதில் இடம்பெற்றுச்சுன்னா முரண் சொல்லி சொல்லுவோம். அடுத்து வந்துட்டு இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க, அந்தாதி. அந்தாதி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த சென்டென்ஸோட ஈற்றசை சீர் அந்த கடைசி முடிகிற வார்த்தையும் அடுத்த வரியில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற வார்த்தையும் வந்து ஒன்று போல், அதாவது ஒரே வார்த்தை தான் இடம்பெறும். முந்தைய அடியோட இறுதியில் உள்ள வார்த்தை அடுத்த அடியோட தொடக்கத்துலேயும் அதே வார்த்தை வந்து இடம்பெறும். அதைத்தான் நம்ம அந்தாதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து வந்து அளபடைன்னு ஒன்று இருக்குது. அதை பார்த்துட்டோம்னா ஓசைக்காக எழுத்து நீண்டு வருவது அப்படிங்கிறது வந்து அளபடைன்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்கிறது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. முரண் அப்படின்னா மாறுபாடு, சொல்லும் பொருளும் வந்து மாறுபட்டு வருவது முரணில் இடம்பெறும். அந்தாதி அப்படின்னு பார்த்தோம்னா முந்தைய அடியோட ஃபஸ்ட்டு லைனோட இறுதியும் நெக்ஸ்ட்டு லைனோட முதலும் ஒன்று போல் ஒரே வார்த்தையாக வந்து இடம்பெறும். அதுதான் நம்ம அந்தாதின்னு சொல்லுவோம். அடுத்து 12வது கொஸ்டின் பார்க்குறோம். சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 4 கூற்றில் வந்து ஃபஸ்ட்டு கூற்று பார்க்குறோம். காற்று பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையை தருகிறது. ஆப்ஷன் பி, காற்று பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து, அதாவது இதில் வந்து எழுத்து வேறுபாடு இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் மேகத்தை அப்படின்றது, இதில் மேகத்தை கொண்டு வந்து மழையை தருகிறது. ஆப்ஷன் சி, காற்று வீறு கொண்டு பயணிக்க தொடங்கினால் அதை தடுக்க யாராலும் இயலாது. அடுத்து 4வது, காற்று வீறு கொண்டு பயணிக்க தொடங்கினால் அதை தடுக்க யாராலும் இயலாது. இந்த மாதிரி 4 இது கூற்று கொடுத்துருக்குறாங்க. இதில் ஆப்ஷன்ஸ் வந்து 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் 12வதுக்கு சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஏவும் சியும் சரி. ஏ அப்படின்னு பார்த்தோம்னா காற்று பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையை தருகிறது. அடுத்து சி பார்த்தோம்னா காற்று வீறு கொண்டு பயணிக்க தொடங்கினால் அதை தடுக்க யாராலும் இயலாது. இதில் வந்துட்டு சந்திப்பிழையற்ற வாக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏயும் சியும் தான் சரியானது. அடுத்து 13வது கொஸ்டின் பார்க்குறோம். பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு டேஸ் விருந்தும் அன்றி விளைவன யாவையே. கோடிட்ட இடத்தில் பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள சொற்களை நிரப்புக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் ஏ அப்படின்னு பார்த்தோம்னா அன்பும் அரணும். ஆப்ஷன் பி பண்பும் நிறையும். ஆப்ஷன் சி ஈதலும் வைகளும். ஆப்ஷன் டி வளமும் நலமும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதற்கு சரியான விடை இந்த இடத்துல எது பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி ஈதலும் வைகளும். பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்து 14வது கொஸ்டின். இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கும் நாம் பயப்பட வேண்டும். இந்த உரைநடை வரியில் கையாளப்பட்ட நயம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்ஷன் ஏ எதிரினை இசைவு. ஆப்ஷன் பி சொல்முரண். ஆப்ஷன் சி முரண்படு மெய்மை. ஆப்ஷன் டி இணை ஒப்பு. இதற்கு சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் வந்து சி முரண்படு மெய்மை. அடுத்து 15வது கொஸ்டின். உரையாடலை இருவர் நிகழ்த்தும் போது அதற்கேற்ற ஓசை வடிவமாக உள்ள யாப்போசை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ செப்பலோசை. ஆப்ஷன் பி அகவலோசை. ஆப்ஷன் சி துள்ளலோசை. ஆப்ஷன் டி தூங்கலோசை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ செப்பலோசை.
அடுத்து 16வது கொஸ்டின், அளவு பெயர்களை தொடர்ந்தும் சொற்களின் இடையில் இறுதியில் மறைந்து இடைச்சொல் வரும் தொகை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அன்மொழித் தொகை, ஆப்ஷன் பி உம்மைத் தொகை, ஆப்ஷன் சி உவமைத் தொகை, ஆப்ஷன் டி வேற்றுமை தொகை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி வேற்றுமை தொகை. அடுத்து 17வது கொஸ்டின், விடுபட்ட சொற்களை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் டேஸ் உண்டாம். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் டேஸ் உண்டாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் ஏ அறிவு பெருக்கம், ஆப்ஷன் பி ஆற்றல் பெருக்கம், ஆப்ஷன் சி உணவு பெருக்கம், ஆப்ஷன் டி ஆயுள் பெருக்கம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஆயுள் பெருக்கம். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். அடுத்து 18வது கொஸ்டின், மலை என்னை அடிக்கடி அழைக்கும் மலை மீது இவர்வேன் ஓரிடத்தில் அமர்வேன். இத்தொடரில் இவர்வேன் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஓடுவேன், ஆப்ஷன் பி ஆடுவேன், ஆப்ஷன் சி ஏறுவேன், ஆப்ஷன் டி சறுக்குவேன். இதற்கு சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி ஏறுவேன். மலை என்னை அடிக்கடி அழைக்கும் மலை மீது ஏறுவேன், ஓரிடத்தில் அமர்வேன். இவர்வேன் அப்படிங்கிறது வந்துட்டு ஏறுவேன் அப்படிங்கிற பொருளை வந்து குறிக்குது. அடுத்து 19வது கொஸ்டின் பார்க்குறோம். இதில் வந்துட்டு மேட்ச் இட்டு கொடுத்துருக்குறாங்க. இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜோட வந்து கவர் ஆகிற நாக்கில் நான் அதை வந்து ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு திணை கொடுத்துருக்குறாங்க, ஒரு சைடு வந்து மரங்கள் கொடுத்துருக்குறாங்க. குறிஞ்சி அப்படின்னா என்ன மரம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். குறிஞ்சி அப்படின்னா நமக்கு என்ன சொல்லுவோம், வேங்கை. குறிஞ்சி அப்படின்னா வேங்கை. அடுத்து முல்லை அப்படின்னா கொன்றை. இதில் 3வது இருக்குது பாருங்கள், இங்கே வந்து வரும். அடுத்து மருதம் அப்படின்னா காஞ்சி. மருதம் அப்படின்னா காஞ்சி. அடுத்து நெய்தல் அப்படின்னா புன்னை மரம். அப்போ இதுதான் சரியான விடை. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். 19வதுக்கு ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. நோட் பண்ணிக்கோங்க. 1க்கு 4, அதாவது 1க்கு 4, 2க்கு 3, 3க்கு 1, 4க்கு 5. இதுதான் சரியான விடை. அப்புறம் பாலை அப்படின்னு பார்த்தோம்னா இழுப்பை வரும். இதில் பாலை அப்படிங்கிறது கொடுக்கல. 2வது இதில் வந்து இழுப்பை இருக்குது. பாலை அப்படின்னா இழுப்பை அப்படிங்கிறது இடம்பெறும். அடுத்து 20வது கொஸ்டின், கூற்று 1 கூற்று 2ன்னு 2 இதாக கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு கூற்று 1 பார்க்குறோம். தொகை நிலைத்தொடர் 6 வகைப்படும், தொகா நிலைத்தொடர் 8 வகைப்படும் சொல்லி கூற்று 1 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கூற்று 2 அப்படின்னு பார்த்தோம்னா எழுவாய் தொடர் விழித்தொடர் ஆகிய இரண்டும் தொகா நிலைத்தொடர் வகையில் அடங்கும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதற்கு நம்ம ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். தொகை நிலைத்தொடர் அப்படிங்கிறது 6 வகைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இது வந்து சரியானது. தொகை நிலைத்தொடர் 6 வகைப்படும். ஆனால் தொகா நிலைத்தொடர் அப்படிங்கிறது 8 வகைப்படும் கொடுத்துருக்குறாங்க. தொகா நிலைத்தொடர் வந்துட்டு 8 வகைப்படாது, 9 வகை. தொகா நிலைத்தொடர் வந்து 9 வகைப்படும். இப்போ வந்து தொகை நிலைத்தொடர் அப்படின்னா 6ன்னு பார்த்துட்டோம் இல்லையா, அது என்னென்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 வகையுமே தொகை நிலைத்தொடர் அப்படிங்கிறதுல இடம்பெறும். அடுத்து தொகா நிலைத்தொடர் அப்படிங்கிறது 9 வகைப்படும் பார்த்தோம் இல்லையா, அதையுமே நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எழுவாய் தொடர் வரும். அடுத்து விழித்தொடர், அடுத்து வினைமுற்றுத்தொடர், பெயரச்சத்தொடர், வினையச்சத்தொடர், வேற்றுமை தொகா நிலைத்தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர் அப்படிங்கிற மாதிரி 9 வகையாக வந்துட்டு தொகாநிலை தொடர் அப்படிங்கிறது இடம்பெறும். அடுத்து கூற்று 2 கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த இது வந்து தவறு. கூற்று 1 தவறு. அதாவது 2மே சரியானது கொடுத்துருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து சரின்னு சொல்லணும். தொகை நிலைத்தொடர் 6 வகைப்படும், இது ஓகே. ஆனால் தொகா நிலைத்தொடர் அப்படிங்கிறது 8 வகைப்படாது, 9 வகைப்படும். அப்போ கூற்று 1 தவறு. அடுத்து கூற்று 2 சரியாக தப்பான்னு பார்த்துலாமா. எழுவாய் தொடர் விழித்தொடர் ஆகிய இரண்டும் தொகாநிலை தொடர் வகையில் அடங்கும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நான் இப்போ வந்து தொகாநிலை தொடர் அப்படிங்கிறதுல உள்ள 9 அந்த வகைகளையுமே சொன்னேன். அதில் வந்துட்டு என்னெல்லாம் வரும், எழுவாய் தொடரும் இடம்பெறும், விழித்தொடரும் இடம்பெறும். அப்போனா இந்த 2மே அதில் இடம்பெறுது. அப்போ இது சரியான கூற்று. கூற்று 2 சரி. இதில் எங்கே சரியாக இருக்குது, ஆப்ஷன் 1 தான் சரி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. அடுத்து 21வது கொஸ்டின் பார்க்கலாம்.
அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அழியல், அழியல் அப்படின்னா கெட்டு போனது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் ஏ நுனியில் சுருங்கிய காய் டேஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் பி சுருங்கிய பழம் டேஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் சி குழுகுழுத்த பழம் டேஸ் ஆகும் கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் டி சூட்டினால் பழுத்த பிஞ்சு டேஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த அழியல் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்? ஃபஸ்ட்டு நுனியில் சுருங்கிய காய், அதிலேருந்து நம்ம ஸ்டார்டிங் பார்த்துடலாம். நுனியில் சுருங்கிய காயை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சூம்பல், சூம்பி போன காயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ சூம்பல்னு சொல்லுவோம். நுனியில் சுருங்கிய காயை சூம்பல் சொல்லுவோம். அடுத்து சுருங்கிய பழம் அப்படிங்கிறத வந்துட்டு சிவியல் சொல்லுவோம். சுருங்கிய இதை வந்துட்டு சிவியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து குழு குழுத்த பழத்தை தான் அழியல்னு சொல்லுவோம். குழு குழுத்த பழம் தான் என்ன சொல்லுவோம்? அழியல். அப்போ இதுதான் சரியான விட, ஆப்ஷன் சி. அடுத்து சூட்டினால் பழுத்த பிஞ்சு அப்படிங்கிறத வந்து வெம்புனதுன்னு சொல்லுவோம். வெம்பல், வெம்பல் அப்படிங்கிறது வரும். அப்போ குழு குழுத்த பழம் அப்படிங்கிறதுக்கு சரியான விடை அழியல். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 22வது கொஸ்டின் பார்க்குறோம். கேட்ட பாடல் இச்சொல் என்ன தொடரை சேர்ந்தது? கேட்ட பாடல் அப்படிங்கிறது எந்த தொடரை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வினைமுற்று தொடர், ஆப்ஷன் பி வினையச்ச தொடர், ஆப்ஷன் சி வேற்றுமை தொடர், ஆப்ஷன் டி பெயரச்ச தொடர். இதுக்கு சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் வந்து டி தான் சரியானது. கேட்ட பாடல் அப்படிங்கிறது வந்துட்டு பெயரச்ச தொடர். ஆப்ஷன் டி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 23வது கொஸ்டின் பார்க்குறோம். தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சண்பகம், ஆப்ஷன் பி பிரம்மகமலம், ஆப்ஷன் சி குறிஞ்சி, ஆப்ஷன் டி மூங்கில் அப்படின்னு சொல்லி ஒரு 4 இதில் கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன்ஸ் வந்துட்டு. ஃபஸ்ட்டு சண்பக மலர் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நாளுக்கு ஒரு முறை, ஒரு நாளுக்கு இது வந்து ஒரு நாளுக்கு ஒரு முறை மலரும். அடுத்து பிரம்ம கமலம் அப்படிங்கிறது இயற்கு ஒரு ஆண்டுக்கு, ஒரு இயற்கு ஒரு முறை மலரும். அடுத்து குறிஞ்சி அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும். மூங்கில் அப்படிங்கிறது ஒரு தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலரும். அப்போ இதற்கு சரியான விடை எது? தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே வளருவதுன்னு கேட்டிருக்காங்களா? அப்போ ஆப்ஷன் டி மூங்கில் தான் சரியான விடை. அடுத்து 24வது கொஸ்டின். எழில் முதல்வன் எழுதிய நூல்களில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இனிக்கும் நினைவுகள், ஆப்ஷன் பி யாதுமாகி, ஆப்ஷன் சி எங்கும் காணினம், ஆப்ஷன் டி புதிய உரைநடை அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு ஒரு 4 நூல்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த 4 நூல்களுமே இது எல்லாமே அவருடைய நூல்கள் தான். யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா எழில் முதல்வன். இந்த 4 நூல்களுமே அவருடையது தான். எழில் முதல்வன் அவர்கள் எழுதிய நூல்கள் தான். எழில் முதல்வன் அவர்களோட இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா மா ராமலிங்கம். நோட் பண்ணிக்கோங்க, மா ராமலிங்கம். முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க, எழில் முதல்வன் அவர்களுடைய இயற்பெயர். அதுக்கப்புறம் வந்துட்டு இனிக்கும் நினைவுகள் யாதுமாகி எங்கெங்கு காணினும் புதிய உரைநடை. இந்த 4 நூல்களில் புதிய உரைநடை அப்படிங்கிறது தான் அவருடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். மற்ற நூல்களுக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து வழங்கப்படலை. இந்த புதிய உரைநடை அப்படிங்கிற நூலுக்கு வந்து எப்போ சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1981 வழங்கப்பட்டது. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 25வது கொஸ்டின். தன்னை அறிதல் என்பதிலும் தன்னை உணர்தல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், ஆப்ஷன் பி நாகூர் ரூபி, ஆப்ஷன் சி கண்ணதாசன், ஆப்ஷன் டி ஜெயகாந்தன். இதற்கு சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி ஜெயகாந்தன் அவர்கள் தான் சரியான விடை. இந்த ஜெயகாந்தன் அவர்களுடைய குறிப்புகள் வந்து நிறைய கேட்குறாங்க, கொஞ்சம் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. அடுத்து 26வது கொஸ்டின் பார்க்குறோம். வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது. நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன் என்று கூறுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஐன்ஸ்டைன், ஆப்ஷன் பி ஸ்டீபன் ஹாக்கிங், ஆப்ஷன் சி சர் சி.வி. ராமன், ஆப்ஷன் டி தாமஸ் ஆல்வா எடிசன். இதற்கு சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஸ்டீபன் ஹாக்கிங் அவர்களோட கூற்று இது வந்துட்டு. அடுத்து 27வது கொஸ்டின்.
தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வதும் பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டமுமாக இருப்பது எது? ஆப்ஷன் ஏ தப்பு ஆட்டம், ஆப்ஷன் பி தெருக்கூத்து, ஆப்ஷன் சி சேர்வையாட்டம், ஆப்ஷன் டி புலியாட்டம். இதற்கு சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி புலியாட்டம். அடுத்து 28வது கொஸ்டின். சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மு வரதராசனார், ஆப்ஷன் பி திருவிக்கா இருக்காங்களே அவங்க கல்யாண சுந்தரனார் அவர்கள், ஆப்ஷன் சி அண்ணாதுரை, ஆப்ஷன் டி மு கருணாநிதி. இதற்கு சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ மு வரதராசனார். அடுத்து 29வது கொஸ்டின். சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஓசுனர் அப்படின்னா ஓவியர்னு கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் பி பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் சி கார்கர் அப்படின்னா எண்ணெய் விற்போர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் டி மண்ணீட்டாளர் அப்படின்னா நெய்பவர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதற்கு சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் சரியான இணை. பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர் அப்படிங்கிற பொருள்படும். அடுத்து 30வது கொஸ்டின் பார்க்குறோம். சொல்லும் பொருளும் வந்து மேட்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு சைடு சொல் கொடுத்துருக்காங்க, ஒரு சைடு பொருள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சேக்கை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சேக்கை அப்படின்னா என்ன பொருள்படும் அப்படின்னா படுக்கை. சேக்கை அப்படின்னா படுக்கை அப்படிங்கிற பொருள்படும். அடுத்து யாக்கை அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். யாக்கை அப்படின்னா உடல். யாக்கை அப்படின்னா உடல், அதுக்கு நேராக போடணும். யாக்கை அப்படின்னா உடல். உடலுக்கு வந்து இரண்டாவது. அடுத்து 3வது வந்து பிணித்து அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பிணித்து அப்படின்னா கட்டி அப்படிங்கிற பொருள்படும். அடுத்து 4வது வாய்ந்த அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. வாய்ந்த அப்படின்னா பயனுள்ள அப்படிங்கிற பொருள்படும். அசைந்து அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு சரியான விடை எதுவுமே இல்லை. ஆப்ஷன்ஸில் வந்து அதுக்கான சொல் வந்து கொடுக்கல. இதற்கு சரியான விடை வந்துட்டு 3, 4, 1, 2 இதுதான் சரியான விடை. சேக்கை அப்படின்னா படுக்கை, அடுத்து யாக்கை அப்படின்னா உடல், அடுத்து பிணித்து அப்படின்னா கட்டி, அடுத்து வாய்ந்த அப்படின்னா பயனுள்ள அப்படிங்கிற பொருள். அப்போ இதற்கு ஆப்ஷன்ஸ் வந்து ஏ தான் சரியான விடை. இப்போ வந்து எஸ்ஜிடி எக்ஸாம், அதாவது 21/7/25 2025 எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? இதில் உள்ள தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் வந்து இப்போ வந்து பார்த்துருக்குறோம். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.